வணக்கம் கேஸ், வெல்கம் டு மிஸ்டர் ஃபர்ஸ்ட் துணை. நாம் பார்த்துட்டு இருக்க போகிறோம் 2023 ரிலீஸ் ஆன இந்த டைகர் நாகேஸ்வர ராவ் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படத்தோட டப்பிங் தான் பார்த்துருக்குறோம். ஆக்சுவலாக ஆந்திரா மாநிலத்தில் நடந்த ஒரு திருடனோட உண்மை சம்பவத்தை அடிப்படையில் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ படத்தை ஃபஸ்ட்டு 2 பார்ட் பார்த்துட்டோம். படம் கொஞ்சம் பெரிய படம் அப்படிங்கிற 2.75 மணி நேரம் படம் ஓடுது. ஆனால் ஒரு 4 பாட்டை பிரித்து போட்டிருக்கு. ஃபஸ்ட்டு ஆல்ரெடி 2 பார்ட் போட்டாச்சு. பார்க்காதவங்க இந்த வீடியோட எண்டில் கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்துருங்க. அப்போ தான் கொஞ்சம் கதை புரியும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 3வது பாட்டு. ஃபஸ்ட்டு 2 பாட்டில் என்ன நினச்சிங்கிறத ஒரு சிம்பிளாக ஒரு லைனில் சொல்லிடுறேன். அதாவது நம்ம ஹீரோ திருடனா சின்ன பையனாக இருந்து அப்படியே வளர்ந்து வந்து மிகப்பெரிய திருடனா ஆயிடுறாப்புல. அதுக்கப்புறம் ஊர் மக்களுக்கு நல்லா செய்யணுங்கிறதுக்காக ரொம்ப சிரமப்படுறாரு. அப்புறம் கவர்மெண்ட்டே பகைச்சிக்கிறாப்புல ஒரு கட்டத்தில். அப்புறம் அவங்களுக்கு இருக்கிற பசங்களுக்கெல்லாம் படிப்பு சொல்லித்தரணும் அப்படிங்கிறதுக்காகவும், அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் பல விஷயங்களை பல போராட்டங்களை பண்ணுறாரு. இதை வந்து கவர்மெண்ட்லேருந்து வந்த ஒருத்தர் வந்து வேவு பார்த்து அப்படியே கண்டுபிடிச்சி ஒரு சில விஷயங்களை ஃப்ளாஷ்பேக் மூலமாக நமக்கு இந்த படத்தில் கதையை சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா அந்த ஊர் மக்களுக்கு நிறைய நன்மைகள் செய்வார். சாப்பாடு கொடுக்குறது, படிப்பு கொடுக்குறது, நம்ம நல்ல விஷயங்கள் செய்வார். இதெல்லாம் கேட்டிருந்தவர் சரி இதுக்கு வழி செய்வோம் அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணுறாரு. அது வரைக்கும் நம்ம செகண்ட் பார்ட்டில் பார்த்தோம். சேனலுக்கு புதுசாக வந்து சேனல் ஃபுல்லாக வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட கூட அந்த ஊருக்கார ஒருத்தர் பார்த்திங்கன்னா வாத்தியார் இருப்பார் பார்த்திங்களா. அந்த வாத்தியார் இந்த மாதிரி ஃப்ளாஷ்பேக் சொல்லிட்டு சொல்ல அடுத்த ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது. என்னென்னா 1978 போகுது ஃப்ளாஷ்பேக்கு. ஊர் பசங்களெல்லாம் இவரே படிக்க வச்சிருப்பாப்புல. ஸோ படிக்க வச்சதுக்கப்புறம் காலேஜ் செலவில் இவரே பார்த்து காலேஜில் சேர்ந்து அங்கேயே எல்லாத்தையும் இவரே மெயின்டைன் பண்ணி பார்த்துட்டு இருப்பாப்புல. அப்படியே பார்த்துட்டு திடீர்னு ஒரு நாள் நினைப்பது ஒரு பிரச்சனை. நேராக நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, நேராக அந்த காலேஜுக்குள்ளே போது அந்த ஹாஸ்டலுக்குள்ளே வந்து காலேஜுக்கிட்ட வந்து அவங்க ஊருக்கார பையனை போட்டு அடி அடிக்கிறாப்ப. நீ இப்படி பண்ணுவியாடா, இப்படி பண்ணுவியாடா, நீ இப்படி பண்ணி எதிர்பார்க்கலடா அப்படின்னு சொன்னதுக்கு என்னடான்னு பார்த்தா இதை போலீஸ் கண்டு பயந்து ஓடியாந்துட்டான் நம்ம காலேஜுக்குள்ளே. இதை கேட்டவுடனே நம்ம ஹீரோ கொந்தளிக்கிறாரு. நம்ம சூழ்நிலை தான் இப்படி இருக்குது, எல்லாம் மாறிட்டு நினச்சி தான் உங்களை படிக்க வச்சேன், இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்ல உடனே அந்த கொடுக்குற பையன் நான் இங்கே எதுவுமே மாறலண்ணா, நாங்கள் படித்து முடிச்சு எங்கே போய் வேலைக்கு இன்டர்வியூக்கு போனோம்னா இந்த மாதிரி இந்த ஊருக்கார பையன் சொன்னோடனே அவங்க வேலையை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டூவர்ட் படத்தோட பசங்க அப்படின்னு சொன்னோடனே யாரும் கொடுக்க மாட்டாங்க, அவங்க அப்பா திருடினா தானே இருந்தான், நீ திருடினா தானே இருப்பேன் அப்படின்னு சொல்ல, ஆனால் எதுவுமே இங்கே மாறலாம்ண்ணா, சாப்பாடுக்காக திருட ஆரம்பித்தோம், இன்னும் அதே நிலமை தானே இருக்குது அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோ எல்லாத்தையும் கூப்பிட்டு மீட்டிங் போடுறாரு. சரி உங்களெல்லாம் படிக்க வச்சுட்டேன், உங்களை நல்ல வேலைக்கு சேர்த்தணும், நல்ல இடத்துல உங்களுக்கு வேலையை பண்ணி கொடுக்கணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோ மீட்டிங் போட்டு எல்லா பசங்களும் குறைச்சி கேட்குறாப்புல. ஆனால் இதுக்கு ஒரே வழி தானே இருக்குது, நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று ஆரம்பிக்கலாம்ண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேக்ட்ரி என்னடா இப்படி சொல்கிறீங்க, அதுக்கெலாம் நிறைய அத்தாரிட்டி வேணுமே. இல்லைண்ணா இப்போ நம்ம ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறோம்னா அதுக்கான அத்தாரிட்டியை நம்ம கவர்மெண்ட்டுக்கிட்ட நம்ம வாங்கிட்டோம்னா போதும்னா, இப்போ நம்மளே வேலை வாங்கிக்கலாம், ஒரு சில பேர்த்து நம்மளே வேலை கொடுத்துடலாம், படிக்காதவங்க ஒரு சில பேர் வந்து நம்ம அவங்களுக்கு சேர்த்து வேலை கொடுக்கலாம்னு சொல்ல நம்ம ஹீரோ யோசிக்கிறாப்புல. அதுக்கப்புறம் தான் அந்த திருட்டு நடந்திருக்கும். இந்த திருட்டு ஃபஸ்ட்டு திருட்டு நடிச்சார் பார்த்தீங்களா, ஒரு மிகப்பெரிய வில்லங்கிட்ட ஏகப்பட்ட நகையை கொள்ளையடிச்சு வராப்புல. ஆனால் செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா இவருமே கூட அடித்த மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக உண்மை நடந்தது என்னென்னா, நம்ம ஹீரோ அந்த பசங்களுக்காக தான் போய் திருடுறதுக்காக போய் தன்னோட காதலியே இறந்துருப்பாப்புல. இது அப்படியே அந்த ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுவாங்க, உண்மை என்ன நடந்தது அப்படின்னு காட்டுவாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. போலீஸ் பிடிச்சிட்டு போய் நம்ம ஹீரோவை போட்டு தோடு உரிச்சிடுவாங்க. இங்கே அந்த நகையை வச்சுருக்க, அங்கே அடித்த நகைப்பட்டியில் எங்கேன்னு போட்டு ஹீரோவை போட்டு அடின்னு அடித்து தம்சம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் சொல்லவே மாட்டான். இதுக்கு போட்டு கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கூட்டத்தோட தலைவன். அந்த தலைவன் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அரசியல்வாதியாக இருப்பாப்லாம் அந்த டைம். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அடித்து காய போட்டதுக்கப்புறம் சொல்லவே மாட்டார் உண்மையை கடைசி வரைக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை சரி உண்மையை ஒத்துக்கிட்டு பசங்க நகை எடுத்துக்கிட்டாங்க, கண்டிப்பாக நல்லா இருக்கட்டும் போட்டு நம்ம பழைய ஏற்றுக்கிட்டு அவர் நேரம் ஜெயிலுக்கு போயிடுறப்ப. அங்கே வந்து நம்ம கூட இருக்கிற ஒருத்தன் வந்து சொல்கிறான், என்னடா கம்பெனி வேலை எப்படி போய்ட்டுருக்குது, நான் வந்து எனக்கு வேலை கொடுப்பீங்கள, எனக்கு வேலை கொடுக்கல உங்களுக்கு கொன்றுவேன் அப்படின்னு மாதிரி மிரட்டாப்புல. நம்ம நினச்ச ஒன்று நடந்தது ஒன்றுனா இங்கே என்ன விஷயமானான்னு சொல்லி கேட்க உண்மையை சொல்கிறாப்புல. என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த திருட்டு கூட்டத்தோட தலைமையான வந்துட்டான், அந்த நகையை வாங்கணுங்கிறதுக்காக அந்த பசங்களை பூராத்தையும் கட்டி வச்சு அடின்னு அடிக்கிறான். இந்த நகை எங்கே இருக்குன்னு தெரிஞ்சாகணும் அப்படின்னு அவன் பையன்கிட்ட சொல்ல, காசிக்கிட்ட சொல்ல, காசியுமே என்ன பண்ணுறான், அவங்க இருக்கிற அந்த பசங்களை 4-5 பசங்களை போட்டு அடின்னு அடிக்கிறான். இல்லை நீங்கள் ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறீங்களாடா, இப்போ இது ஒன்று தான் கேடாடா அப்படின்னு சொல்லி போட்டு அடிக்கிறாப்ப. அதுக்கப்புறம் அவங்க கூட்டத்தில் இருக்க ஒரு பொண்ணு இருக்க பார்த்தீங்களா, அந்த பொண்ணை மானபங்கப்படுத்துகிறாங்க. உடனே இப்போயாவது சொல்கிறா இப்படியாவது சொல்கிறான்னு சொல்ல, அப்புறம் அவன் உண்மையை சொல்ல மாட்டானுங்க, தங்க இருக்க இடத்த சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணை மானபங்கப்படுத்தணுன்னா அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, அவன் கழுத்தில் செயினை போட்டு இழுத்து வச்சுருப்பாங்க. எப்படி கொடுக்குன்னு ஓடி போய் மேலேருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணி சேர்த்து போயிடுறான். ஏதாவது இவங்க சாகிறதுக்கு இவனுங்களே காரணமாயிட்டானுங்க. இவனு கொடுக்க டார்ச்சரில் தாங்க முடியாமல் சேர்த்து போயிட்டாங்க அந்த பொண்ணு.
அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கொண்டுறாங்க. கொன்னதுக்கப்புறம் கடைசியில் ஒருத்தன் மிச்சம் இருப்பான். அவனுக்கு இந்த பாகுருண்டியை கொடு, உண்மையை பூரா கேட்கவான்னு சொல்ல, அவன் வாயில் போட்டு அமுத்தி அது ஒரு மயக்க மருந்தாட்டு இருக்கும் போல் ஒரு போதைப் பொருள், அதை கொடுத்து அவன் உண்மையை பூரா சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அங்கே இருக்க தங்கத்தை போகிறவங்க என்ன பண்ணிடுறாங்க, எல்லாத்தையும் எடுத்துடுறாங்க. அவனுக்கு அவர் இந்த காசியாளர் திருட்டு கொடுத்த தலைவனுக்கு பார்த்தீங்களா, அவனை போகிற தங்கத்தை எடுத்துறாங்க. அவனை தூக்கி ரோட்டில் போட்டுறாங்க. அப்புறம் அங்கே இருக்க ஒருத்தர் காப்பாற்றிடுறாப்புல. இந்த உண்மையில் ஜெயிலேருந்து நம்ம ஹீரோ கேட்குறாப்புல. கேட்டதுக்கப்புறம் தான் டென்ஷன் ஆகி போய் தான் ஜெயிலேருந்து தப்பிச்சிருக்காரு. இதை தப்பிச்ச செய்தியை தெரிஞ்சவொடனே உடனே போலீஸ்காரை வந்து திருட்டு கொடுத்தல எனக்கு வார்னிங் கொடுக்க, உடனே அவன் என்னங்கிறான், இங்கே 40 பேர் இருக்கண்டா போடா அப்படின்னு சொல்ல, ஐயோ 400 பேர்த்த பையன் கட்டியிருக்கான் ஐயா அவன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கிடைக்கட்டுமா பண்ணுங்கன்னு சொல்லி போட்டு அவன் கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு புழுதி கிளம்புது. புழுதியிலேருந்து ஒரு வெளிச்சம் வருது. எல்லாம் ஓடுறானுங்க. நாகேஸ்வரா வந்துட்டு அப்படியே இருக்குது. அப்படியே ஸ்மூத்தாக கீழே இருந்து மேலாட்டி என்ன பண்ணுறாப்புல. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் அப்படியே பறக்கிறானுங்க கிழக்கையும் மேக்கையும். அப்படியே அந்த வால் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோடாரி சலார்னு சத்தம் கேட்குது. எல்லாம் செத்துட்டானுங்க போல். ஒரே வெட்டி வீசிட்டாரு நம்ம ஹீரோ நாகேஸ்வர ராவ். அந்த இடத்துல சரியான ஒரு ஃபைட் ஒன்று வைக்கிறாங்க வேறு லெவலில். சும்மா கையில் வச்சுக்க கோடாரி வச்சு நச்சுன்னு எல்லாத்தையும் கொத்தி எடுக்கிறாப்புல. கையை வெட்டுறது, காலை வெட்டுறது, தலையை வெட்டுறது. சும்மா அந்த ஃபைட்டிங் சும்மா ரொம்ப நேரம் காட்டியிருப்பாங்க பாருங்கள். கொடூரமாக காட்டியிருப்பாங்க பயங்கரமாக. சும்மா காற்றுல ஏரில் பறந்து எப்படி கொலை இருக்கிறாரு நம்ம ஹீரோ நாகேஸ்வர ராவ். அதுக்கப்புறம் கோவம் அடங்கலை. ஒரு கட்டத்தில் என்ன ஆகி போகிறது, இவர் எல்லாத்தையும் கொண்டு குவிக்கிறாப்புல. இந்த கோடையில் ஒருத்தர் கையை வெட்ட காலை வெட்டானு பயங்கரமாக சண்டை, சும்மா வெறுத்தனமாக வேங்க ஏட்டமாக போயிட்டு இருக்க படம். அதுக்கப்புறம் குறுக்க இந்த காசி வந்துடுறான். குறுக்கு கவுசிக்கு இந்த மாதிரி இந்த காசி வந்துடுறான். அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுவான், கையை தூக்கி நிப்பாட்டாங்க. நம்ம ஹீரோ இதான் சாக்குன்னு சொல்லி ஒரே போட்டுறாப்புல. கையை சும்மா 2 துண்டாக விழுந்துடுது. அதுக்கப்புறம் என்ன ஆகி போகுது, நம்ம ஹீரோ அந்த ஃபேஸ்பேக்கில் நினச்சி பார்க்குறாப்புல. அவங்க பசங்களை எப்படி கொண்டிருப்பாங்க, ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணுற காரணமாக இருப்பாங்க, ஒருத்தனை நாயை விட்டு கொண்டிருப்பாங்க, இன்னொருத்தனை பார்த்தீங்கன்னா தீக்கிட்டு தள்ளி கொண்டிருப்பாங்க, இன்னொருத்தனை பார்த்தீங்கன்னா அவன் கையாலேயே அந்த பாங்குண்டியை கொடுத்து அவனை போதைப் பொருளுக்கு ஆளாக்கி அவனை வச்சு இன்னொருத்தனை கொள்றதுக்கு திட்டம் போட்டிருப்பாங்க. அப்படியே ஒரு செத்து போயிருப்பான். இன்னொருத்தனை ரயில் தூக்கி வீசியிருப்பாங்க. இப்படிலாம் கொண்டு நினச்சி பார்க்குறாரு நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் அவங்க கூட அந்த திருட்டு கொடுத்தலவன் என் பையனை விட்றான்னு சொல்ல, அதெல்லாம் விட முடியாதான்னு சொல்லி போட்டு அப்படியே அந்த கோடாரி தூக்கிட்டு போய் நட்டு மண்டையில் தொங்க விட்டு தலையை 2 துண்டை வெட்டி வீசிடுறாப்புல நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் அந்த கோடாரி தூக்கி இந்த திருட்டு கொடுத்த நெஞ்சிலே ஒரே போட்டுறாப்புல. போட்டதுக்கப்புறம் அப்படியே மெல்ல நடந்து வர்றாப்புல. நடந்து வந்து அங்கே உட்காடுறாப்புல. அங்கேருந்து ஒரு செட்டு நகரம், இவர் யார் நாகேஸ்வரராவான்னு கேட்க, அப்புறம் அந்த அலக்கு பற்றி ஒரு படம் கேட்பான். அப்படி கேட்டவுடனே அவங்க கூட இருக்கிற ஒருத்தன் என்னப்பா, இது நாகேஸ்வரா இல்லை, டைகர் நாகேஸ்வரராவ் அப்படின்னு அவன் கத்தி சொல்லுவான். சொன்னதுக்கப்புறம் சும்மா அந்த இடமே அதிருது. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, நம்ம இவர் அவங்களுக்கு இறந்தமான பசங்களுக்கு இறுதி சடங்கெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து அவர் கிளம்புறாரு. ஆனால் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ அவங்க அப்பா இருந்ததுக்கு அழுதுக்க மாட்டாப்புல, அவனோட கதையில் இருந்ததுக்கு அழுதுக்க மாட்டாப்புல. ஆனால் நம்ம கூட அந்த படிக்க வச்ச பசங்க இப்போ இறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி அழுகிறாரு நம்ம ஹீரோ. அங்கே ஆசை கூட வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறாப்புல. அதுக்கப்புறம் அவங்க சொந்தக்கார வீட்டுக்கு போகிறாரு. யார், நம்ம ஹீரோட சொந்தக்கார அவர் மாமா மரம் வருது. அங்கே போகிறாப்புல. அங்கே போனால் அங்கே நம்ம ஹீரோவுக்கு ஒரு அத்தை பொண்ணு இருக்குது. ஸோ அந்த பொண்ணை பார்த்துட்டு நம்ம அம்மா வந்துட்டார் அப்படின்னு அதுக்கு ஒரு சந்தோஷம் போடும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டுருக்குது அப்படி அப்படின்லாம் எடுத்து சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறாப்புல. அதுக்கப்புறம் சரி கையை கழுவு சாப்பிட்டு போய் சொல்ல சரின்னு உட்காந்து சாப்பிட்றாப்புல. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கதை நாயகியை நம்ம இந்த மாமன்னா நம்ம ஹீரோ தலைகட்டி கூட பார்க்க மாட்டேங்கிறாப்புல. சாப்பாடு போட்டும் பார்க்கல, சாம்பார் ஊற்றியும் பார்க்கல, நம்ம கதனையே கொஞ்சம் தான் ஊற்றுறாங்க, அதிகமாக போடல. சோறும் வேணாம் ஒன்றும் வேணாம் மற்ற நான் கிளம்புறேன்னு சொல்லி போட்டு நம்ம ஹீரோ அப்படியே எதுவுமே சொல்லாமல் அமைதிட்டாக்க எந்திரிச்சிடறாப்புல. அதுக்கப்புறம் இந்த எந்திரிச்சதுக்கப்புறம் இவன் ஒன்று மல்லிகைப்பூ பயங்கர மேலே வச்சுக்கிட்டு நகநட்டுலாம் போட்டுக்கிட்டு இப்போ பாரு என் மாமா இப்படி பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப்போட போகிறேன். நம்ம ஹீரோ அப்படியே ஒரு வாரமாக பார்த்துட்டு 6 வாட்டி கிளம்பி வெளியே போயிடறாப்புல. அவருக்கும் வேற ஒரு பஞ்சாயத்து. அந்த பஞ்சாயத்தை வந்து அவன் கூட கிளம்பத்தில் ஒருத்தன் அவன் வந்து சொல்கிறான், நான் இந்த மாதிரி இந்த திருட்டு கூட்டு தலைவன் நம்ம ஹீரோ பசங்களை பூரா பிடிச்சி வச்சுட்டு போய் கேஸ் போடுறானா அப்படின்னு நான் பிராத சொல்லிட்டு இருப்பான். ஸோ நிம்மதியாகவே இருக்க மாட்டாங்களாடா அவனுக்கு அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்புறாப்புல. அங்கே பார்த்தீங்கன்னா திருட்டு கூட்டு தலைவன் எல்லாம் அவன் மத்தியில் நடக்குது இந்த பஞ்சாயத்து. என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க ஊர் பசங்களை போய் கேஸ் போடுறது, திருட்டு கேஸ் எல்லாம் போட்டு அவங்க படிக்க விடாமல் பண்ணுறது, வேலைக்கு போக விடாமல் பண்ணுறது. ஏன்னா எங்கள் விட்டு போட்டு நீங்கள் கம்பெனி ஆரம்பிக்கிறீங்களா, நாங்கள் நல்லா இருந்திருக்கு விட்டு வேணாம் நான் அப்படிங்கிறான் திருட்டு கூட்டு தலைவன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் கிளாஸில் பாசிட்டிவ் பண்ணியிருக்காங்க இவனுக்கு இந்த திருட்டு கேஸ் போடுங்கன்னு சொல்ல உடனே நம்ம திருட்டு கூட்டு தலைவன் நகரான்,
ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கேன், அவனுக்கான திருட்டு பட்டம் மாட்டுறீங்க, அவனை கொலைக்கேஸில் போடுங்கடா அப்படிங்கிறான் அவன். என்ன ஒரு திமிரு வில்லனுக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுக்குறாப்புல. அந்த இடம் அப்படியே ஆர்ப்பரிக்குது. வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த திருட்டு கூட தலைவன் என்ன பண்ணுறான், அப்படியே பொய்க்குன்னு பார்க்குறான். அவ்வளோ ஒரு கோடாயை குத்து வாங்கி உட்காந்துருக்கான பார்த்திங்களா திமிரு. அப்புறம் அங்கே இருக்கிற பொம்பளை என் பையனை விட்டுருக்கான்னு சொல்ல இவன் என்ன பண்ணுறான், தோல் மேலே காலை வச்சு அந்த பொம்பளை இட்டு உதச்சிட்றான் ஒரே உதயம். நீங்களாம் எனக்கு கீழே இருக்க வேண்டியவங்க அப்படிங்கிற மாதிரி திமிராக பேசுகிறான் அந்த வில்லை. அதுக்கப்புறம் என்ன கொல்றதுக்கு நீ திட்டம் போடுறியா, என்ன கொல்லணும்னா நான் உன்னை கொன்னுட்டு வருவேன்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு டயலாக் போகுது. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கொண்டு தள்ளுங்க, சுட்டு தள்ளுங்க அந்த நாய்களை அப்படின்னு சொல்கிறான் அந்த தட்டு கொடுத்தலைவன். சொன்ன உடனே எல்லா கண்ணும் லோட் பண்ணுறாங்க. எல்லாம் லோட் பண்ணிட்டு சொல்ல நம்ம ஹீரோ ஒரு குரல் கொடுக்குறாப்புல, வாணி ராணி அப்படின்னு குரல் கொடுக்குறாரு. உடனே அந்த குட்டி பையன் ஒருத்தன் வந்தான் என்ன பண்ணுறான், என்ன ஜெய் தூக்கி பேசுகிறான். அப்புறம் பார்த்தா இதை உருண்டையாக ஒன்று போகுது, உருண்டை உருட்டிருப்பான் போல். அது அப்படியே அங்கே செவத்தில் பட்டு டமால்னு வெடிச்சதுக்கப்புறம் பூரா பவுட்ரு விழுகுது. அதுக்கப்புறம் அங்கே இருக்க அந்த பொம்பளை என்ன பண்ணுறான், அந்த தள்ளி எட்டி காலை எட்டி வச்சுவான் பார்த்தீங்களா, அந்த பொம்பளை அவன் சேலையிலேருந்து பூரா ஏதோ ஒரு பவுடராக தூக்கி அந்த திருட்டு கொடுத்த தலை மேலே தெளிச்சு விட்றான். என்னடா பார்த்தா அது அப்புறம் வெடிமருந்து போட்டுருக்குது. நீங்கள் பார்த்தீங்க எதாவது சுட்டாங்கன்னா அப்படியே அது ஃபயர் ஆகிடும். அப்புறம் இவன் எல்லாம் சொல்ல ஐயா நிஜமே வெடிமருந்து பவுட்ரு தான், துப்பாக்கி பவுட்ரு தான், இவன் சுட்டோம்னா இவன் நம்ம சேர்த்து போயிடுவான் அப்படின்னு சொல்கிறான். அங்கே பக்கத்துலேயே அந்த கழுதை முட்டையிலே வச்சுருக்காங்க. இதுக்காக தான் அந்த கழுதை கூட்டி வந்திருப்பான் போல். இப்போ தான் போய் கொண்டாடி இருக்கோம், நீ ரொம்ப பேசினா தீபாவளி கொண்டாடி இருப்பான் பார்த்துக்கு அப்படின்னு கொடுக்குறான்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கடுப்பாராப்பில். உடனே அவர்கிட்ட கண்ணு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கண்ணை எடுத்துகிட்டு வராப்பில். நான் வந்துட்டு இந்த மாதிரி சொல்கிறவர் என்னென்னா, இந்த கம்பெனி நாங்கள் கட்டி முடிச்சிடுவோம், பசங்களை வச்சு நானே கட்டி முடிப்பேன். அப்படி கட்டி முடிக்க சொல்ல அந்த டைமில் நான் உனக்கு அந்த ஓப்பனிங் விழா அன்றைக்கி நான் வந்து உன் தலையை சீவிட்டு போவேன். அது வரைக்கும் இன்றைக்கி உனக்கு சிலை வைக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோ, செத்தாக தான் நடக்க போகுது, கண்டிப்பாக நடக்கும் பாரு. நான் உன்னை வந்து இந்த கம்பெனி ஆரம்பித்து ஓப்பனிங் விழா அன்றைக்கி வருவேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. சொல்லிப்பட்டு அப்படியே அவங்க ஏரியா ஆளுகளை அப்படியே தலையை தூக்கி பார்க்குறாரு. பார்த்தோன்னா அங்கே எல்லாருமே ஆர்ப்பரித்து துள்ளி குதிச்சு வராங்க. அங்கேருந்து தப்பிச்சு யாராக போகிறாங்க. அப்படியே பேக்குன்னு ஒரு பிஜிஎம் போடுறாங்க வேறு லெவலில். அப்படியே அருமையாக போகுது, ஸ்மூத்தாக போகுது. அதுக்கப்புறம் அந்த கூட கிராமத்துக்கு அல்லக்கி அவன் சொல்கிறான், அண்ணே இந்த நாகேஸ்வர டே சம்பளைக்கு ஒருத்தன் நிற்கிறானே ஒரு போலீஸ்காரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று காட்டுவாங்க. ஆக்சுவலாக அந்த ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணை அடித்த மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலாக நடந்த உண்மை என்னென்னா, அந்த போலீஸ்காரர் தான் அந்த பொண்ணுக்கிட்ட தப்பானதுக்கு முயற்சி பண்ணுவாப்புல. தப்பான சிறப்புனுங்கிறதுனால அந்த பொண்ணோட தப்பான நடப்பான் இந்த போலீஸ்காரன். அப்போ அதை பார்த்துட்டு தான் நம்ம ஹீரோ தட்டி கேட்க போய் சண்டையாக இருக்கும். ஆனால் இதை ஃபஸ்ட்டு பார்ட்டில் கதையை சொல்லும்போது அங்கே சொல்லும்போது மாற்றி சொல்லியிருப்பாங்க. அதாவது நம்ம ஹீரோ தான் அடித்தார் அப்படி மாதிரி கட்டியிருப்பாங்க. பட் ஆக்சுவல் உண்மை என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக அந்த போலீஸ்காரர் தப்பானதுக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ தான் சண்டை போய் அந்த பொண்ணை காப்பாற்றிருக்காரு அப்படிங்கிற உண்மையை இந்த இடத்துல நம்ம காட்டுவாங்க. அதுக்கப்புறம் கூப்பிட்றான் அந்த போலீஸை அப்படின்னு சொல்லி போட்டு அந்த திருட்டு கொடுத்தலான்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் அந்த காப்பாற்றின பொண்ணு இருக்கா பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் அந்த பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா நம்ம நாகேஸ்வரட்டி நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருப்பான். சரி நான் அவனை குடிச்சு கொண்டே காட்டுறேன் அப்படின்னு நம்ம காதல்னு சொல்லுவான். இதெல்லாம் போயிட்டு இருக்க சொல்ல இந்த நம்ம ஹீரோட மாமா இருக்கிற பார்த்தீங்களா, இந்த மாதிரி நமக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன், அந்த பையனை 2ஆம் தாரம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ டக்குன்னு வராரு. எதுக்கு நம்ம பொண்ணுக்கு 2ஆம் தாரம் பார்க்குறீங்க, எல்லாம் மாப்பிள்ளையே பாருங்கள், ஆகாலத்தில் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாப்புல. எனக்கு பிடிச்சவங்களை தான் நான் கட்டிக்க முடியும் அப்படி எப்படின்னா நமக்கு அந்த மாமா பொண்ணு சொல்ல, சரி உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்ல, நான் உனக்கு சமைச்சு தரேன்னு சொல்லி போட்டு சொல்கிறாப்புல அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, கருவாடு குழம்பெல்லாம் செஞ்சு வைக்கிறாங்க அந்த பொண்ணு. சரி நான் உனக்கு கருவாட்டு குழம்பு வச்சிட்றேன், உனக்கு பிடிக்கும்ல, நீ சேர்ந்து சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சொல்கிறாரு, எனக்கு உன்னை தான் பிடிக்கும், கட்டலாம் உன்னை தான் கட்டலான்னு இருக்கிறேன் சரிம்மா அப்படின்னு சொல்ல, நான் ஒரு கொலைகாரன் 10 பேர்த்து கொண்டிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, இது வேறையா, சரி நான் இந்த மாதிரி இடத்துக்குலாம் போயிருக்கேன், தப்பான இடத்துக்குலாம் போயிருக்கேன் அப்படின்னு சொல்ல, சரி இது வேறையா அப்படின்னு சொன்னோடனே உடனே என் மேலே ஷூட் பிடிச்சி ஆர்டர் இருக்குது, என்னை என்கவுண்டரில் போட்டுருவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, சரி கடைசி ஒரு நிமிஷமாக என் கூட வாழ மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கதை இந்த மாமா பண்ண சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் இத்தனை சொல்லி எனக்கு கல்யாணம் பண்ணிக்க நான் ஆசைப்படுறியம்மா சரி அப்படின்னு சொல்லி போட்டு புன்னைகளை சம்மந்தம் தெரிவிக்கிறாரு நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் என்ன கல்யாணம் ஆகுது. யாருக்கு, நம்ம ஹீரோவுக்கும் அவரோட அத்தை பொண்ணுக்கும் மிக ஜோராக திருமணம் முடிவடைகிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த போலீஸ்காரன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் என்கவுண்டரில் போடணும், ஸோ ஆர்டரெல்லாம் ரெடி பண்ணி வைங்க
அப்படின்னு சொல்லி போட்டு அவனுக்கு மற்ற அவங்களுக்கு மேலே அதிகாரிக்கு ஆர்டர் போட்டு வைக்கிறான். அதுக்கப்புறம் இந்த விஷயம்லாம் போட்டு சொல்ல இந்த ஃப்ளாஷ்பேக் டக்குன்னு முடிஞ்சிருச்சா. இதுக்கப்புறம் கரண்டில் காட்டுறாங்க என்னென்னா, இந்த மாதிரி நாகேஸ்வரம் வீட்டுக்கார மேலுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு போலீஸ்காரன் வந்து கூவுறான். இதெல்லாம் ஃப்ளாஷ்பேக் சொல்லிட்டு இருக்க சொல்ல திடீர்னு இந்த போலீஸ்காரன் உங்களுக்கு வர்றான். அதுக்கப்புறம் எல்லோரும் வாங்கடா, எங்கடா போய் தொலைஞ்சிங்க, சீக்கிரம் வாங்கடா வந்து தொலைங்கடா அப்படின்னு சொல்ல, அதாவது ஹீரோவோட வீட்டுக்காரம்மா தான் கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா. அதுக்கப்புறம் இந்த பொண்ணை வந்து ஒழிச்சு வச்சுருப்பாங்க, போலீஸ் பிடிச்சிடக்கூடாதுன்னு. கிணத்துக்குள்ளே தூக்கிட்டு வந்து வேறு பக்கம் பாதுகாப்பாக கூட்டிட்டு போகலான்னு தூக்கிட்டு வருவாங்க. கரெக்டாக தூக்கிட்டு போகும்போது போலீஸ்காரன் வந்துடுறாங்க. யார்? அந்த போலீஸ்காரன், இந்த திமிரை பிடிச்ச போலீஸ்காரன் வந்துடுறான். வந்தவொடனே எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது, எல்லாம் இங்கேயே குறைஞ்சி போட்டு அந்த பொண்ணை என்ன பண்ணுறாங்க, புள்ளத்தாச்சி பண்ண கையையும் காலையும் பூரா கட்டி வச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பொம்பளையெல்லாம் அவளை விட்டுருங்க, புள்ளத்தாச்சி பொம்பளைங்க, அவளை பாவங்க விட்டுருங்கன்னு சொல்லலாம். கேட்க மாட்டான், எட்டி உதச்சிட்றான் அவன். அவ்வளோ ரெக்கார்ட் போலீஸாக இருப்பான் போல். அதுக்கப்புறம் இதெல்லாம் நடந்துகிட்டு சொல்ல திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸரு கண்ணை தூக்கி நம்ம காப்பாற்றலான்னு போகிறா இருப்பேன். அப்படி டக்குன்னு போகும்போது தான் இன்னொருத்தங்க வெள்ளையும் சொல்லியும் ஒருத்தவங்க வராங்க, ஒரு லேடி. இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, இவங்க ஒரு சமூக சேவை, மக்களுக்காக பாடுபடுறவங்க இவங்க. டக்குன்னு இவங்க வந்தவுடனே, நல்லா நீலாம் உன்னை பெற்ற அம்மாவாக இருந்தால் கண்டிப்பாக ரொம்ப அவமானப்பட்டிருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ யாரும்மா குறுக்க வர்ற, உனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்ல, உடனே அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த சமூகவாதி என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஜலியன்வாலாபாக் படுகொலை கேள்விப்பட்டிருக்கீங்களா, எத்தனை பேர் செத்தாங்க, ஆனால் அவங்க உள்ளே இருந்தவங்க எல்லாருமே அதிகமான நாட்கள், வெளியே இருந்தவங்கள கம்மியான நாட்கள், அவங்களே வேறு என்ன நினச்சி எல்லாத்தையும் திருப்பி சுட்டிருந்தா அவங்கள எல்லாத்தையும் சுட்டிருக்க முடியும் அப்படின்னு ஒரு கதையை, ஒரு மோட்டிவேஷன் கதையை சொல்ல அங்கே இருக்க மக்கள்லாம் அப்படி ஆர்ப்பரிக்கிறாங்க. எல்லாம் 6 குண்டு தானே இருக்குது, அது உனக்கு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்ல, முதல் குண்டு எம்மால் போயிட்டோம் அப்படின்னு அந்த அம்மா சொல்ல, 2வது குண்டு எம்மால் போயிட்டுங்க அப்படின்னு எல்லாருமே ஆர்ப்பரிக்கிறாங்க, கூப்பாடு போடுறாங்க. சரி பிரச்சனை பெருசாக சார், போயிடலாம் சார். கூட இருக்கிற ஏட்டை என்ன பண்ணுறாரு, நைஸாக அந்த போலீஸ்காரன் நகர்த்திட்டு போயிடுறாப்புல, எதுக்கு மேலே போட்டு நம்மளை விட்டுவாங்கன்னு. அதுக்கப்புறம் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த 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 பொண்ணை காப்பாற்றிடுறாங்க, அந்த புள்ளத்தாச்சி பொண்ணு. அதுக்கப்புறம் அந்த கூட இருக்கிற அப்படியே வந்த போலீஸ்கார்ட்ட ஆஃபீஸர்கிட்ட கேட்குறாரு, இந்த அம்மா யாருங்க, அந்த அம்மா சமூகவாதிங்க, மக்கள் நல்லது பண்ணியிருக்காங்க அப்படின்னு எடுத்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு அடுத்த விஷயம் என்ன காட்டுறாங்க, என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த சமூகவாதி பெண் என்ன பண்ணுறாங்க, நம்ம ஹீரோட்ட போய் இந்த மாதிரி முறையிடுறாங்க, இந்த மாதிரி மேலே சுட்ட ஆர்டர் இருக்குது, நீ போலீஸ்கிட்ட சரணடைஞ்சிடு, மக்கள் எல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்ல, இல்லை எனக்கு சரிப்படுற மாதிரி தெரில அப்படின்னு சொல்ல, இல்லை கண்டிப்பாக நீ சரணடைஞ்சிடு, மக்கள் ஊர் மக்களை நான் பார்த்துக்கிறேன், நல்லது செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. அதுக்கப்புறம் சரி நான் ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ அக்செப்ட் பண்ணிடுறாப்புல. அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த கம்பெனியை பற்றி, அந்த கம்பெனி ஓப்பன் பண்ணணுமே அப்படின்னு சொல்ல, அதையும் நான் பார்த்துட்றேன், பிஎம்கிட்ட நான் பர்மிஷன் வாங்குறேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி போட்டு நம்ம ஹீரோ அக்செப்ட் பண்ணிக்கிறாப்புல, சரணடைக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாப்புல. இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, அங்கங்கே மீட்டிங் போட்டு மக்களுக்கு ஒரு சில நன்மைகளை பண்ணுறதுக்காக போராட்டம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இடையில நம்ம ஹீரோ வராப்பில் தப்பிச்சு போகிற மாதிரி ஏதோ டைவெர்ட் பண்ணுறாங்களா இருக்குது. ஹீரோ வராப்பில் ஊருக்குள்ளே வராரு, அப்போ சொல்கிறாங்க, அது நியூஸ்லாம் வருது, எல்லோரும் பயந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ்காரன் என்ன பண்ணுறாரு, நம்ம ஹீரோ சுட்டு தள்ளிட்டாப்புல. அதுக்கப்புறம் நம்ம அந்த சமூகவாதி என்ன பண்ணுறாங்க, மேல் இடத்துல போய் அந்த ஸ்டோர் போகிறதுக்கு நல்லது பண்ணுறதுக்காக சாப்பாடு, தங்கறதுக்கு உணவு, தங்கறதுக்கு இடம், சாப்பிட்றதுக்கு உணவு இதெல்லாம் ரெடி பண்ணி தர்றாங்க. இதில் நம்ம ஹீரோ வந்து செய்தி வழியாக தெரிஞ்சுக்கிட்டு சந்தோஷப்படுறாப்புல. அதுக்கப்புறம் அவங்க ஊரில் போகிற மின்சாரம் இல்லாமல் இருக்கும். ஸோ மின் இணைப்புலாம் கொடுத்து ஊருக்கு வெளிச்சத்தை கொடுக்குறாங்க, நல்லது பண்ணுறாங்க அந்த சமூகவாதி அம்மா. ஊர் மக்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்குன்னா கைதிட்டு ஆர்ப்பரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தோடு வர்றாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹீரோவுக்கு குழந்தை வந்துடுது, என்ன சந்தோஷமான விஷயம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லி கேட்க, இந்த மாதிரி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், மாசமாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் கூட்டிகிட்டு வராதீங்க, நீங்கள் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி போட்டு நம்ம ஹீரோ கதாநாயகியை மாமா பொண்ணை நாசரை கூட அனுப்பிச்சி விட்றாப்புல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, இந்த போலீஸ்காரன் ஸ்போர்ட்ஸ் கோட்டாலாம் வந்திருப்பாங்க பார்த்திங்களா, அந்த போலீஸ்காரங்கக்கிட்டலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த நாகேஸ்வரா பற்றி. நாகேஸ்வராவன்னு யார், தூக்கத்து கூட பாம்பு வந்தால் கூட டக்குன்னு பிடிப்பாப்புல, அந்தளவுக்கு முடிச்சுட்டு போகிற நாகேஸ்வராவை மாற்ற நம்ம பிடிக்க போகிறோன்னு சொல்லி போட்டு நாகேஸ்வராவோட ஆளுகளை போகாமல் என்கவுண்டரில் போட்டு தட்டுறாப்புல. அவ்வளோ 6 வருஷத்தில் போய் எல்லா ஆளுகளை போகிறேன், அவன் ஆளுகளை போகிறது என்கவுண்டரில் போட்டு தள்ளுறாப்புல. இந்த விஷயம் தெரிஞ்ச நம்ம கதாநாயகன் ரொம்ப வருத்தப்படுறாப்புல, என்னடா அது இப்படி 6 வருஷத்தில் போட்டு தள்ளுறாங்களே, ஆனால் நம்ம ஆளுகளை பூரா போட்டு தள்ளுறான் அந்த போலீஸ்கார பையன் அப்படிங்கிறாப்படி.
அதுக்கப்புறம் அந்த போலீஸ்காரன் அட்டகாசம் தாங்க முடியல. அவன் ஊருக்குள்ளேயே வந்துடுறான். ஊருக்குள்ள வந்து அந்த ஊர் மக்களை பூரா அடிக்கிறது, தொந்தரவு பண்ணுறது, டார்ச்சர் பண்ணுறது, இந்த மாதிரி பல சேட்டைகளை, பல தவறான செயல்களை அந்த போலீஸ்காரர் செய்கிறாப்புல. பெண்களை பூரா தொந்தரவு பண்ணுறது, காலில் போட்டு மிதிக்கிறது, பயங்கரமாக போயிட்டுருக்குது. அங்கே இருக்க பசங்களை பூரா அடித்து தொந்தரவு பண்ணி, எங்கே இருக்கான் நாகேஸ்வரராவ், எங்கே இருக்கான் அவனை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்த ஊர் மக்களை பூராத்தையுமே இவன் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இதெல்லாம் நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு கேள்விப்பட்டுட்டு இருக்கிறாரு. அண்ணா இந்த போலீஸ்காரன் டார்ச்சர் தாங்க முடியலண்ணே, அப்பவும் போட்டு அடிக்கிறான்னு, ஏதோ ஒரு வழி கண்டுபிடிக்கணும்னு, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்க, அது அப்புறம் பார்த்துக்கலாம் அந்த கம்பெனி வேலை எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லி கேட்க, ஆனால் அது கவர்மெண்ட்டோட அதிகாரம் வேணும்னு அப்படின்னு சொல்ல, நம்ம பிரச்சனையை முடிக்க முடியலன்னா நாமளே பிரச்சனை மாறிடணும் அப்படின்னு ஒரு சில பல டைலாக்லாம் விட்றாப்புல நம்ம ஹீரோ. சரின்னு சொல்லி போட்டு அப்படியே டைலாக் விட்டுட்டு அப்படியே பின்னாடி பொறநாங்கையில் கையை விட்டுக்கிட்டு பேக்கெட்டில் கையை விட்டு நிற்கிறாப்புல. அப்படியே போட்டு சொல்ல திடீர்னு இன்னொன்று நல்ல செய்தி போயிட்டுருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே அப்படியே கன்வெர்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறாப்புல. யார் நாசரை கொடுக்குறவர்கிட்ட கண்டிப்பாக நான் முடிவில் சொல்லுவேன், முடியும் என்ன நடக்க போதுங்கிறத நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல, உடனே ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம்னு கேட்டிங்கன்னா, நம்ம கதாநாயகனுக்கு குழந்தை வந்துடுச்சு. அதுவும் ஒரு குழந்தை இல்லை, 2 குழந்தை. ஸோ குழந்தை பண்ண சந்தோஷத்தை தாங்க முடியல. அந்த பொண்ணுக்கும் ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் பார்த்து அந்த கூட இருந்த அந்த மப்டி ஆஃபீஸரு, சரி நல்ல செய்தி வந்துருச்சு, இதன் மூலமாக நான் கண்டிப்பாக ஒரு இதுக்கான தீர்வுகளோடு நான் வருவேன் அப்படியே அந்த மப்டி ஆஃபீஸர் சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பி போகிறவர். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் அடுத்து என்ன நினச்சி அப்படிங்கிறத பொறுமையாக அந்த சஸ்பென்ஸில் எதுவும் உடைக்காமல் என்ன ஆக போகுது அப்படிங்கிற சஸ்பென்ஸோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.